இப்போ சில பேர் உங்களால டைப் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க டைப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். மோஸ்ட்லி டைப் பண்ண முடிஞ்சதுன்னா டைப் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே டைப் தான் பண்ணுவாங்க. டைப் பண்ண முடியாத பட்சம் மற்றபடி திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு இந்த வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அதை பேசலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து பகாயன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஏன் கேட்கறேன் அப்படின்னா இதை எல்லாருமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? மிகச்சிறிய பகாயன் என்ன? பகாயன்னா பிரை நம்பர்ஸ். நான் என்ன பிரை நம்பரை சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சது தானே ஸ்கூல்ல. மிகச்சிறிய பகாயன் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை டைப் பண்ணுங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்? இங்கெல்லாம் நீங்க பாக்காதீங்க, போர்ட்ல இருக்கிறதெல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை டைப் பண்ணுங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்? வெரி குட், சொல்லுங்க. ரைட். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 பண்ணிருக்கீங்க, சிலர் 1ன்னு பண்ணிருக்கீங்க. தப்பே கிடையாது. சரிங்களா? நீங்க தப்பு பண்ணா தப்பே கிடையாது, நான் சொல்லிட்டேன். அந்த தப்பை தொடர்ச்சியா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். காம்போசிட் அப்படின்னா பகு எண் அப்படின்னு பேர். சரி, இப்ப நான் முன்னாடி இப்போ இதுக்குரிய பேசிக்கெல்லாம் நான் உங்களுக்கு சில சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுத்திகள் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். வகுத்திகள். இந்த வகுத்திகள் என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை? சொல்லுங்க, வரிசை எழுதுங்க. 10 எந்தெந்த நம்பர் எல்லாம் வகுக்கும்? ஒரு நம்பர்லாம் வகுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீதி இல்லாம வகுக்க வேண்டும். 10ஐ எத்தனை எண்கள் வகுக்கும், என்னென்ன எண்கள் வகுக்கும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. வெரி குட். ஸோ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. எப்பவுமே இது மாதிரி வகுத்திகள் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஒன்றை மிஸ் பண்ணாதீங்க. சார் இங்கிலீஷ்ல என்ன சார் அப்படின்னா வகுத்திகள் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பேரு டிவைசர்ஸ் அல்லது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு? 1, 2, 5, 10. மொத்தம் எத்தனை வகுத்திகள்னு கேட்டாங்கன்னா 4 வகுத்திகள். சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 24ஐ வகுக்கக்கூடிய வகுத்திகள் எத்தனை? சொல்லுங்க. ஏன்னா வாய்ப்பாடு தெரியணும். இங்க வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் நமக்கு வாய்ப்பாடு தெரியாம நிறைய பேர் ஆப்டிடியூட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. வாய்ப்பாடு தெரியணும். அதே மாதிரி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 நம்பர்ஸாவது தெரியணும். 25 நம்பர்ஸ் தெரியணும். சம் ஆஃப் த கியூப்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் 15 நம்பர்ஸாவது தெரியணும். 25 சதுர எண்கள் தெரியணும். 15 கன எண்கள் தெரியணும். 24ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன் ஒன்ன போடுங்கன்னு, ஒன்ன விடாம இருக்காதீங்க. ஒண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் வரும். திரும்ப 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 மிஸ்டேக் பண்ணாதீங்க. மேத்ஸ் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ச்சி அட்டன் பண்ணி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணா 24, 25 தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். 24 கீழே மேத்ஸ்க்கு நம்பர் எடுக்கிறதே நீங்க வேஸ்ட்னு சொல்லுவேன். ஒண்ணுங்கிறது போனா போகுதேன்னு ஒண்ணு தப்பா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது கூட தப்பா பண்ண மாட்டீங்க, நீங்க 25 பண்ணிடுவீங்க நம்முடைய மாணவர்கள் எல்லாம். அதனால ஒண்ணு தப்பா பண்ணலாம், அவ்வளவுதான். அதனால 24, 25 கேள்விகள் கேட்பாங்க ஆப்டிடியூட். அதுல 24, 25 சரியா பண்ணணும். அதான் நம்மளுடைய டார்கெட்டே இருக்கணும். காம்படிஷன்லாம் அதிகம் ஞாபகம் வச்சுங்க. இருக்கிறதுலே ஃபுல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரே வேற எந்த ஏரியாலையும் உங்களால சென்டம்லாம் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். தமிழ்லயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் 100 கிடைக்கும். மற்றபடி 95க்கு மேல கண்டிப்பா எடுக்கணும். 98, 99, 97 அப்படிதான் எடுப்பாங்க. 100 எடுக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப நமக்கு நிறைய லக்கு அதெல்லாம் சேர்ந்து வந்தாதான். ஆனா கணிதத்துல 25க்கு 25 எடுக்கலாம். இதே வரலாறுல கூட உங்களால எடுக்க முடியாது, சயின்ஸ்ல எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் மற்றதெல்லாம் ஃபுல்லா எடுக்கிறது. 24 கூடிய எண்கள் எத்தனை? சூப்பரா போட்டிருக்கீங்க. 1, 2, சரிங்களா? 3 விட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா 8, 3, 24. புரியுதா? 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 24. இங்க பாருங்க எப்படின்னா 1 × 24 இதெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். 2, 12, 24, 3, 8, 24, 4, 6, 24. அப்ப 24ஐ வகுக்கக்கூடிய எண்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 24ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எவ்வளவுனா 8. ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் நான் சொல்றேன், சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 16ன்னு வச்சுக்கீங்களேன். 16ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை? 16ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்கறாங்க. 16னா 1, 2, 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 16. இங்க எத்தனை வருது அப்படின்னா 5. எப்பவுமே கொடுக்கப்பட்டுள்ள எண் சதுர எண்ணாக இருந்தால், ஸ்கொயர் நம்பராக இருந்தால், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் நம்பர் ஆஃப் டிவைசஸ் எப்பவுமே ஆடாக இருக்கும். நம்பர் ஆஃப் டிவைசஸ் எப்பவுமே ஒற்றைப்படையாக இருக்கும். அதே கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லாம இருந்தா, அங்க பாருங்க 10 சதுர எண் கிடையாது, 24 சதுர எண் கிடையாது. சதுர எண் இல்லைன்னா ஈவன்ல இருக்கும். பாருங்க இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டிவைசஸ் பாருங்க 4, 8ன்னு வரும். ஆனா ஸ்கொயர் நம்பரா இருந்தா 5 வரும். ஏன் ஸ்கொயர் நம்பரா இருந்தா 5 வரும் அப்படின்னா இங்க பாருங்க
எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கும். 4 × 4 தானே 16, அதனால 4 வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கும். அதனாலதான் இது ஆட். நான் சொல்றது புரியுதா? புரியலன்னா நோட் பண்ணிக்கங்க. சதுர எண்களின் மொத்த வகுத்திகள் எப்போதுமே ஒற்றைப்படையாக இருக்கும். வர்க்கம் அல்லாத எண்களின் மொத்த வகுத்திகள் எப்போதுமே இரட்டைப்படையாக இருக்கும். The total divisors of perfect square. The total divisors of perfect square is always odd number. The total divisors of non-perfect number, non-perfect square number is always even number. நீ எந்த நம்பர் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வகுத்திகள் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட வகுத்திகள் பாருங்க. 5ஓட வகுத்திகள் வந்து பாத்தீங்கன்னா 1 5 தான். 17 வகுத்திகள் பாருங்க 1 17 தான். 2ஓட வகுத்திகள் பாருங்க 1 2 தான். சரிங்களா? சோ 5. அப்போ எந்தெந்த எண்களுக்கெல்லாம் 2 2 வகுத்திகள் இருக்கிறதோ, எந்தெந்த எண்களுக்கெல்லாம் 2 2 வகுத்திகள் இருக்கிறதோ அந்த எண்களுக்கு பெயர் தான் இந்த 5 17 இந்த எண்கள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் அல்லது பகா எண் என்று அழைக்கப்படும். புரியுதா? எந்தெந்த எண்ணுக்கெல்லாம் 2 2 வகுத்திகள் இருக்கு, 2 2 வகுத்திகள் உள்ள நம்பர் வந்து பகா எண்கள். 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்தா பகு எண்கள். பகு எண்ணா காம்போசிட் நம்பர்ஸ். 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வகுத்தி, அதனாலதான் இது பகு எண்லே வராது, பகா எண்லே வராது. நல்ல நோட் பண்ணிக்கங்க, தப்பு பண்ணாதீங்க. நோட் பண்ணிக்கங்க. சோ 1 is neither prime nor composite னு சொல்றோம். அடுத்தது எக்ஸாம்ஸ்ல ரொம்ப கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கணிதத்திலயுமே நிறைய விஷயங்களை நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஃபார்முலா மட்டும் கிடையாது, சில கான்செப்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸே நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதுல ஒரு கான்செப்ட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கேட்ட கொஸ்டின், டிஎன்பிசிலே கேட்ட கொஸ்டின்ஸ். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் மொத்தம் எத்தனை பகா எண்கள்? How many prime numbers are between 1 to 100 ஆப்டிடியூட்ல கேட்டாங்க. இதை என்னால சால்வ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும். ஆனா சரியா பண்ணுவீங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. அப்போ இது நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1ல இருந்து 100க்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் அப்படிங்கிறது எத்தனை சொல்லுங்க? இங்கே இருக்கு பாருங்க, பாத்துட்டீங்களா? வெரி குட். 25 நம்பர்ஸ். 1ல இருந்து 100க்குள்ள பிரைம் நம்பரை எழுதினீங்கன்னா 25 நம்பர். அந்த 25 நம்பர் என்ன அப்படிங்கறத இங்க எழுதியிருக்கேன். 2ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி பகா எண்கள்ல 2 தான் ஒரே என்னது ஈவன் நம்பர். இப்ப கேட்கலாம், எத்தனை ஒற்றைப்படை பகா எண்கள் உள்ளன? ஒற்றைப்படை பகா இரட்டைப்படை பகா எண்கள் உள்ளன. இரட்டைப்படை பகா எண்கள்னா ஒன்னே ஒண்ணுதான். மத்த அந்த 2ங்கிற நம்பரை தவிர மத்த எல்லாமே ஒற்றைப்படையாகத்தான் இருக்கும். இரட்டைப்படையாக இருக்க முடியாது. இரட்டைப்படையாக இருந்தால் 2ங்கிறது வகுத்து வந்துடும். அப்ப 2ங்கிறது வகுத்தியாச்சுன்னா அது பிரைம் நம்பரே வராது, கான்செப்டே போயிடும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி இது நீங்க எழுதிக்கங்க. 1ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 1ல இருந்து 100க்குள்ள 25 இருக்குன்னு சொன்னேன். 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 50க்குள்ள 15 இருக்கு. 51ல இருந்து 100க்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 10. இது எல்லாம் பகா எண்கள். பகா எண்கள்னா பிரைம் நம்பர்ஸ். அப்போ 1ல இருந்து 100 அப்படின்னா மொத்தத்துல 25. 1ல இருந்து 50க்குள்ள 15 இருக்கு. 51ல இருந்து 100க்குள்ள 10 இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சரிங்களா? 51ங்கிறது பகு எண்ணா பகா எண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். 51ங்கிறது பகு எண்ணா பகா எண்ணா? நிறைய பேர் வெரி குட் வெரி குட் வெரி குட். இத காம்போசிட் நம்பர்னு சொன்னதுக்கு வெரி குட். இது நிறைய பேருக்கு பிரைம் நம்பர்ஸ் மாதிரி தெரியும், சரிங்களா? இது 3ஆல் வகுபடும். நல்ல பாத்தேங்க, இது 3ஆல் வகுபடும். ஏன் அப்படின்னா 51ஓட வகுத்திகள் நான் சொல்லவா? 50ஓட வகுத்திகள் வந்து 1 1 × 51. அடுத்து 2ஆல் வகுப்படாது, ஆனா 3ஆல் வகுப்படும். 3 × 17. அப்போ 17ஆலும் வகுப்படும். அப்ப 4 டிவைசர்ஸ் வந்துருச்சு. அப்போ இது வந்து என்ன எண் அப்படின்னா பகு எண். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேர் பிரைம்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா இது 3ஆல் வகுபடுமாங்கிறது தெரியல. ஆனால் 3ஆல் வகுபடும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா 5ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 6. 6 6 3ஆல் வகுபடும். அப்ப 51 3ஆல் வகுபடும். இந்த வகுபடக்கூடிய விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஒரு நம்பர் எப்பங்க 2ஆல வகுபடும்னு செக் பண்றது? ஒரு நம்பர் 2ஆல வகுபடுமா அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா அது இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அல்லது அந்த நம்பர் வந்து 0 அல்லது 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 8ல முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக 2ஆல் வகுபடும். சரியா? இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஒரு நம்பர் எப்பங்க 3ஆல் வகுபடுமா அப்படிங்கிறது எப்பங்க தெரியும்?
ஒரு நம்பர் 3ஆல வகுப்படுமான்னு எப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இப்போ 1947 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பரை உள்ள இலக்கங்களை எல்லாம் கூட்டு. இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபட வேண்டும். ஒரு எண் 3ஆல் வகுபட வேண்டுமெனில் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபட வேண்டும். If a number is divisible by 3, then the sum of the digits must be divisible by 3. நான் சொல்றது புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 பிளஸ் 9 பிளஸ் 4 பிளஸ் 7 இதை கூட்டுங்க. 10 14 14 7 21. 21 3ஆல் வகுபடுமா? 21 3ஆல் வகுபடும். அப்போ இந்த நம்பர் 1947 3ஆல் வகுபடும். புரியுதா? எந்த நம்பர் இருந்தாச்சு. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொன்னேன் இப்ப வாட் இஸ் 51 சொன்னேன். 51 3ஆல் வகுபடுமா அப்படின்னு பார்க்கலாம். 5 பிளஸ் 1 என்ன 6. அப்ப 6 3ஆல் வகுபடும்னு தெரியும். அப்ப 51 3ஆல் வகுபடும். 3ஆல வகுத்து பாருங்க வகுபடும். இந்த 3ஆல் வகுபடுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? யாருக்காவது புரியாம இருக்கா? இப்ப 108ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்ப ஒண்ணு இல்லை, இப்படி கொடுக்குறேங்க. இந்த நம்பர் 1,08,000 3ஆல் வகுபடுமா வகுபடாதா? யாராவது சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. 1,08,000ங்கிற நம்பர் 3ஆல் வகுபடுமா? 1,08,000. செக். டெல் மீ வெதர் திஸ் இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட். எஸ்ஸா இல்லையா அப்படின்னா வெரி குட். ஏன் எஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 9 வருதா? 9 வந்து divisible by 3. therefore the number is divisible by 3. சோ ஒரு நம்பர் 3ஆல் வகுபடுமான்னு பாக்குறது ரொம்ப ஈஸிங்க. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, அதோட இலக்கங்களை எல்லாம் கூட்டுங்க. sum the digits. if sum the digits வந்து divisible by 3, then the number is always divisible by 3. இதுதான். அடுத்து ஒரு நம்பர் எப்படிங்க 4ஆல வகுபடுமான்னு பாக்குறது, பார்த்த உடனே சொல்லக்கூடியது. அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, 4ஆல வகுபடுறது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. அது 10 இலக்கமா இருக்கட்டும், 20 இலக்கமா இருக்கட்டும், இல்ல 1,50,000 இலக்கமா இருக்கட்டும். நம்ம பார்க்க போறதெல்லாம் கடைசி இலக்கத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். கடைசி இலக்கம் வந்து ஒரு 44 வந்துச்சுன்னா 4ஆல் வகுபடும். அப்போ எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க, கடைசி 2 இலக்கத்தை மட்டும் பாருங்க. அந்த 2 இலக்கம் மட்டுமே 4ஆல வகுபட்டா போதும், மத்த நம்பரை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன், 72,432. இது 4ஆல வகுபடுமா அப்படின்னா உடனே சொல்லலாம் வகுபடும். ஏன் அப்படின்னா எனக்கு மத்த நம்பர் எல்லாம் தேவையில்லை, கடைசி 2 இலக்கம் என்னது 32. 32 4ஆல் வகுபடும், அதனால இது 4ஆல் வகுபடும். புரியுதா? இதுக்கு முன்னாடி 8 சேர்த்தாலும் சரி, 7 சேர்த்தாலும் சரி, எந்த சேர்த்தாலும் சரி கண்டிப்பா வகுபடும். அப்போ ஒரு நம்பர் 4ஆல் வகுபடுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணா போதும், கடைசி 2 இலக்கங்களை மட்டும் செக் பண்ணா போதும். சரிங்களா? சோ இப்போ வந்து 2 ஈஸியா சொல்லிடலாம், 3க்கு கான்செப்ட் சொல்லிட்டேன், 4க்கு கான்செப்ட் சொல்லிட்டேன். இதெல்லாம் புரிஞ்சிருக்கா? புரியல அப்படின்னா எஸ் நோன்னு சொல்லுங்க. சார் நான் எனக்கு புரியல சார், திரும்ப நான் ரிப்பீட் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், கேட்காதீங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்காம அடுத்த லைன், அடுத்த ஸ்டெப், அடுத்த இது நான் போகக்கூடாது. சரிங்களா? எனக்கு வந்து கணிதம் வந்து கணிதம் தெரிஞ்சவங்களுக்கு டீச் பண்றதுல பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கணிதம் எனக்கு தெரியல, நான் ரொம்ப பிணக்கு, ரொம்ப 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 பேசிக்கு, கணக்கே 10ஆவதுக்கு மேல நான் படிக்கவே இல்லை, 10ஆவதுக்கு மேல படிக்கலைன்னாலும் தேவையில்லை. இங்க 10ஆவது கணிதமே அதிகம். இங்க நம்ம பார்க்க போற கணிதம் எல்லாமே பேசிக்ஸ் தான். 6 7 8 9 தான். சரிங்களா? அதான் பார்த்துட்டு ரைட். அடுத்து ஒரு நம்பர் 5ஆல வகுபடுமாங்கிறது பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பாப்பீங்க 5ஆல வகுபடுமாங்கிறது? அந்த நம்பர் 0 அல்லது 5ல முடிஞ்சிருந்தா போதும், 5ஆல வகுபடும். இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து 6ஆல வகுபடுமா அப்படிங்கிறது ஒரு நம்பர் எப்படி பாப்பீங்க அப்படின்னா செக் பண்றது அப்படின்னா, 6ஆல வகுபடணும் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 2ஆலையும் வகுபடணும், 3ஆலையும் வகுபடணும். அந்த மேத்தமேட்டிக்கல் லாஜிக் புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே மேத்ஸ் கிளாஸ்க்கு வந்து அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட், அந்த காமன் சென்ஸோட நீங்க அட்டென்ட் பண்ணணும். 6ஆல வகுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 2ஆலையும் வகுபடணும், 3ஆலையும் வகுபடணும். வெறும் 3ஆல மட்டும் வகுபட்டா பத்தாது. 15ங்கிற நம்பர் 3ஆல மட்டும் வகுபடும். சரிங்களா? ஆனா 6ஆல வகுபடாதே. 3ஆலையும் வகுபடணும், 2ஆலையும் வகுபடணும். 2யுமே சைமல்டேனியஸா அப்ளை பண்ணா மட்டும்தான் அது 6ஆல வகுபடும். சரிங்களா? சோ அப்ப 2ஆல வகுபடுனாலே நமக்கு தெரியும், 2ஆல வகுபடுனாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராகத்தான் இருக்கும். அப்போ ஒரு 6ஆல வகுபடுதான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் அந்த நம்பர் இரட்டைப்படையா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்கணும். அந்த நம்பர் இரட்டைப்படையா இல்ல அப்படின்னா அதை பத்தி பேசவே கூடாது, 6ஆல வகுபடாது. சரி சார் இரட்டைப்படையா இருக்குது, அடுத்து என்ன பண்ணணும்? அப்ளை த ரூல் ஆஃப் 3. அந்த நம்பர் 3ஆல வகுபடுமான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும்ல, 3ஆல வகுபடுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இலக்கங்களை எல்லாம் கூட்டுவீங்க. அந்த இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபட வேண்டும். சரிங்களா? அதான் புரியுதா?
இப்ப நான் நம்பர் சொல்றேன் பாருங்க. 4 7 8 3 2. இந்த நம்பர் 6ஆல வகுபடுமான்னு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. 47,832 6ஆல் வகுபடுமா வகுபடாதா? சொன்னேன் ரெண்டுல முடியுது. அப்போ 3 மட்டும் செக் பண்ணா போதும். 3 செக் பண்றது கூட்டுங்க. 7 4 11 8 19 19 3 22 22 2 24 24 3ஆல் வகுபடும். அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா 6ஆல வகுபடும். சரிங்களா? புரிஞ்சுதா? 6ஆல வகுபடுமா அப்படின்னு செக் பண்றது. 7ஆல வகுபடுமா அப்படின்னு பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. பட் அதை விட பேசிக்கா நீங்க 7ஆலே வகுத்து பார்த்தரலாம், அதான் பெட்டர். 8ஆல வகுபடுமா அப்படிங்கிறதுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, 8ஆல வகுபடுமாங்கிறதுக்கு 4ஆல வகுபடுறதுக்கு எப்படி பண்ணீங்க? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாத்தீங்களா? 8ஆல வகுபடுமான்னு பண்றதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸை செக் பண்ணணும். கடைசி 3 இலக்கங்கள் அதை மேனுவலா நீங்க 8ஆல வகுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 69,512 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, கடைசி 3 இலக்கத்தை மட்டும் எடுங்க. இங்க 512 மட்டும் தூக்குங்க. இந்த 512 மட்டும் செக் பண்ணி பாருங்க, 8ஆல வகுபடுமா அப்படின்னு பார்க்கணும். 512ங்கிறது இது நமக்கு தெரியும். ஆக்சுவலா அது 8 கியூப், அதனால கண்டிப்பாக வகுபடும். ஸோ 6 8 48, மீதி 3 32, 4 8 அடிக்கும். அவ்வளவுதான். அப்ப 8ஆல வகுபடுறதுக்கு கடைசி 3 இலக்கங்களை பார்த்தா, அடுத்து ஒரு நம்பர் 9ஆல வகுபடுமா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, 3க்கு என்ன பண்ணீங்க, எல்லா நம்பரையும் கூட்டி அந்த கூடுதல் 3ஆல் வகுபடுதான்னு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் 9க்கு எல்லா இலக்கங்களையும் கூட்டுங்க, டிஜிட்ஸ் எல்லாம் கூட்டுங்க. கூட்டி அந்த கூட்டுத்தொகை 9ஆல வகுபட வேண்டும். The sum of the digits must be divisible by 9. ஃபார் எக்ஸாம்பிள் 72 56 34 18 இது உங்களுக்கு 9ஆல் வகுபடுமா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். 9ஆல் வகுபடுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த நம்பரை செக் பண்ணி பாருங்க. 7,25,63,418 9ஆல வகுபடுமா அப்படின்னு செக் பண்ண போறேன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். அதை கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டுத்தொகை உங்களுக்கு 9ஆல் வகுபட வேண்டும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 36 வருது. 36 9ஆல வகுபடுமா? வகுபடும். அதனால அந்த நம்பர் வகுபடும். புரியுதா? இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். இந்த எண் 9ஆல வகுபடுமான்னு செக் பண்ணி சொல்லுங்க. 7,17,85,421 whether it is divisible by 9 or not. செக். இது 9ஆல் வகுபடுமா வகுபடாதா என்பதை செக் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். எல்லாரும் நோன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா கூட்டினா என்ன வருது? 4 35 வருது. 35 வருது. 35 9ஆல வகுக்காதே, அதனால வகுப்படாது. ஒரு நம்பர் 10ஆல வகுபடுமா அப்படிங்கிறத ஈஸியா பார்த்தரலாம். அந்த நம்பர் 0ஆல முடிஞ்சிருக்கும். ஒரு 0வோ 2 0வோ, கண்டிப்பா ஒரு 0வாவது முடிஞ்சிருக்கும். அடுத்து 11ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில பேருக்கு உடனே புரியாது. ஒரு நம்பர் 11ஆல் வகுபடுமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, அதனுடைய ஒன்று விட்ட எண்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? வரிசையா வீடுகள் இருக்கு ஒரு தெருவுல அப்படின்னா, ஒன்று விட்ட ஒன்றுனா என்னது அடுத்து? இப்ப நம்பர் இருக்கு 1 2 3 4 அப்படின்னா, ஒன்று விட்ட ஒன்னா ஒண்ணுக்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5 அப்படின்னு சொல்லணும். 2க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 6, அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 72 43 56 8 இந்த மாதிரி ஒரு நம்பர். 72,43,568 இது 11ஆல் வகுபடுமான்னு பார்க்கணும். அப்ப இது 11ஆல் வகுபடுமான்னு பாக்குறதுக்கு ஒன்று விட்ட ஒன்று உள்ள நண்களெல்லாம் எடுக்கணும். அது எப்படி சார் அப்படின்னா, 7 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 7ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 7ஓட ஒன்று விட்ட ஒன்னா 4 எடுக்கணும். 4க்கு அடுத்துனா 5, 5க்கு அடுத்துனா 8. இதெல்லாம் கூட்டுங்க அப்படின்னா, ஒண்ணு கூட்டுறேன் பாருங்க. 7 + 4 + 5 + 8. அப்ப இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். நீங்க கூட்டி சொல்லுங்க. அடுத்து இந்த பக்கம் 2 3 6, இங்க 3 நம்பர் தான் வரும். அப்ப அதை கூட்டுங்க. 2 + 3 + 6 இத சொல்லுங்க. அப்ப அதை கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, 9 9 7 16 16 8 24. இங்க கூட்டுங்க. 3 2 5 5 6 11. இது 11. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுங்க. வித்தியாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கழிக்க கூட சொல்லல, வித்தியாசம்னு சொல்றேன். வித்தியாசம்னா எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழிக்கணும். அதுதான் வித்தியாசம். அப்போ 24ல இருந்து 12 கழிச்சிங்கன்னா என்ன வருது அப்படின்னா 13 வருது.
13 வந்துச்சுன்னா இந்த நம்பர் 11ஆல் வகுப்படாது. அப்ப இந்த மாதிரி வித்தியாசம் வரும்போது என்ன வரணும் தெரியுமா? வித்தியாசம் நான் சொல்லக்கூடிய நம்பர்ல மட்டும்தான் வித்தியாசம் வரணும். வித்தியாசம் என்ன வரணும் அப்படின்னா 0 வரலாம், 11 வரலாம், 22 வரலாம், 33 வரலாம், அல்லது 0 அல்லது 11ன் மடங்கு வரலாம். 11ன் மடங்கு 11Kன்னு சொல்லுவோம். அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 0வா இருக்கலாம், ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கலாம், அல்லது அதோட வித்தியாசம் வந்து ஒரு 11ன் மடங்காக இருக்கலாம். So the difference should be either 0 or the difference should be a multiple of 11. Multiple of 11 என்ன? 11, 22, 33. Multiple அப்படிங்கிறது அதான். Multiple of 5 என்னது? 5, 10, 15 வரும். அதனால இங்க 11 வரணும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. இந்த எண் நான் ஒரு 4 நம்பர் சொல்றேனே, அந்த நம்பர்ல 4 நம்பர் எழுதுறேன். அந்த நம்பர்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 11ஆல் வகுப்படும். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்லாம் ரெடியா? ஒரே ஒரு நம்பர் தான் 11ஆல் வகுப்படும். மற்ற நம்பர்லாம் 11ஆல் வகுப்படாது. 10,85,201, 7,38,412, 7,20,357, 10,43,564. சொல்லுங்க. 4 நம்பர் கொடுத்துட்டேன். இந்த 4 நம்பர்ல ஒரு நம்பர் தான் 11ஆல் வகுப்படும். அந்த நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படும்னா என்னன்றது கான்செப்ட் சொல்லியிருக்கேன். நம்பர் இருக்கும், நம்பர்ல ஒன்று விட்டுற ஒன்று நம்பரா எடுத்துக்கணும். அப்ப 2 விதமான அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 2 நம்பர் கிடைக்கும். அந்த 2 நம்பருக்குரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பருக்குரிய டிஃபரன்ஸ்ல அந்த டிஃபரன்ஸ் வந்து 0வா இருந்தா 11ஆல் வகுப்படும், 11ஆ இருந்தா 11ஆல் வகுப்படும். இட் ஷுட் பி 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11. வெரி குட். எல்லாருமே உடனே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஏ கிடையாது, பி கிடையாது, டியும் கிடையாது. ஆன்சர் சி தான் ஆன்சர். ஏன் சி ஆன்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள். 7, 0, 5. சரிங்களா? அப்ப 7, 5, 12. அதே மாதிரி 3, 2, 5, 2, 7, 12. அப்ப 12, 12, 0. அடுத்து இதுல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா எழுதிக்கங்க. இந்த மாதிரி கணக்கு எழுதிக்கங்க. இது ரொம்ப முக்கியமான டைப்பு. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 3,85,65,489. 3,85,000 இங்க வந்து ஏங்கிற ஒரு நம்பர். ஏ, அப்புறம் 5, அப்புறம் 489. திரும்ப சொல்றேன், இந்த கணக்கு எழுதிக்கங்க. 3, 8, 5, ஏ, 5, 4, 8, 9 என்ற 8 இலக்க எண். இதை 8 இலக்க எண்ணு சொல்லிட்டான். அப்ப 8 இலக்க எண்ணு சொல்லிட்டாங்கன்னா ஏங்கிறது ஒரு இலக்க எண். என்ற 8 இலக்க எண் 11ஆல் வகுப்படும் எனில் ஏயின் மதிப்பு காண்க. அதான் கொஸ்டின். 385A5489. This 8-digit number. This 8-digit number is divisible by 11. Find the value of A. Find the value of A. So இந்த கணக்கோட தொடர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும். வரிசையாக டாபிக் வைஸ் போயிட்டே இருக்கும், சிலபஸ் வைஸ் போயிட்டு இருக்கும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நாளைக்கு காலையில 11 o'clock ரீசெண்டா இப்ப எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின்ஸ் வந்து டீடைல்டா சால்வ் பண்ணுவோம். எல்லா விதமான கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். 2023, 24, 22 அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் எல்லாமே எந்த எக்ஸாம்ஸும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் ஆப்டிடியூடுங்கிறதுக்கு ஒரே சிலபஸ் தான். குரூப் 4க்கு தனியா, குரூப் 1க்கு தனியா அப்படின்னு இருக்காது. எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். யுவர் எய்ம் இஸ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 24 out of 25. ஸோ நாளைக்கு மார்னிங் 11 o'clock உங்களுக்கு வந்து லேட்டஸ்டா டிஎன்பிசி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க, இந்த 8 இலக்க எண்ல ஏஇஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ண முடியாதவங்க யூ கேன் வாட்ச் ஆல்சோ ரெக்கார்டட் கிளாஸ். இதோட ரெக்கார்டட் இப்ப இந்த பார்த்துக்கிட்டு இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸே உடனே அப்லோட் ஆகிடும். லிங்க் இன்னைக்கு நாளைக்குள்ள அனுப்பப்படும். 385A54 இது 11ஆல் வகுப்படும் எனில் ஏயின் மதிப்பு காண்க. அதான் கொஸ்டின். என்ன பண்ணணும்? 11 ரூலை பாருங்க. 3, 5, 5, 8. இங்க 8, A, 4, 9.
இந்த 3 5 5 8 இதை கூட்டுங்க 10 18 18 3 21. இங்க 8 A 4 9 9 4 13 13 8 21. அப்போ இது 21 பிளஸ் என்னது A. அப்போ இதோட வித்தியாசம் 0வாக இருக்கணும். அப்போ 0வாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 21 21. அப்ப A என்னவா இருக்கணும் அப்படின்னா 0. அப்போ இங்க ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னா 0. வெரி குட். ஏயோட மதிப்பு 0 மட்டும்தான், வேற எதுவுமே வராது. ஏ 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த எண் 11ஆல் வகுபடும். புரியுதா? பரவாயில்ல, இன்னொரு ப்ராப்ளம் போடுவோம், அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். 1 0 6 1 0 4 0 4 0 x எழுதிக்கணும். இந்த 10 இலக்க எண், இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த 10 இலக்க எண், இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. This 10-digit number is divisible by 11. Find the value of x. Find the value of x. கரெக்டா கண்டுபிடிங்க. டைம் கூட எடுத்தீங்க, கரெக்டா ஆன்சர் வரணும். What is the answer? வெரி குட். நிறைய பேர் 9 சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாமா? பாருங்க. 1 6 0 0 0 0 1 4 4 x. அப்ப இதை பாருங்க, 1 6 முதல்ல x இல்லாத கூட்டுங்க. 1 6 7 7 7. ஒரு பக்கம் 7 வந்துருச்சுங்க. டிஃபரன்ஸ்னா நான் சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். எது பெருசோ அதுல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ் ஆகவே கூடாது. அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுங்க. எதுக்குமே வித்தியாசங்கிறது நெகட்டிவ் ஆகவே ஆகாது. அதெல்லாம் மண்டையில ஏத்திக்கங்க. சில பேர் வித்தியாசத்தை, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கும் 10க்கும் வித்தியாசம்னா 5 தான். 10க்கு 5க்கு வித்தியாசம்னாலும் 5 தான். ஏயோட சேலரி 40,000, பியோட சேலரி 30,000, ரெண்டு பேர்த்தோட சேலரி வித்தியாசம் 10,000 தான். வித்தியாசம் நெகட்டிவ்ல சொல்லவே கூடாது. ரெண்டு நம்பரும் நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவ் தான். புரியுதா? -10க்கும் -5க்கும் வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. -10க்கும் -5க்கும் வித்தியாசம் என்ன? -10ங்கிற ஒரு நம்பர், -5ங்கிற ஒரு நம்பர், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ்? வெரி குட், 5 தான். ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். -10 -5ல பெரிய நம்பர் எது? -5ங்கிறது பெரிய நம்பர். -5 மைனஸ் ஆஃப் -10, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 5. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். டிஃபரன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ் ஆகவே ஆகாது. அதே மாதிரி டிஃபரன்ஸ் 0 ஆகலாம். டிஃபரன்ஸ் எப்ப 0 ஆகும்? ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்தா மட்டும்தான் 0 ஆகும், இல்லைன்னா டிஃபரன்ஸ் 0 ஆகாது. இப்ப வாங்க 7 இங்க பாருங்க. அடுத்து பாருங்க, 1 4 5 5 4 9 பிளஸ் எக்ஸ். அப்போ 9 பிளஸ் எக்ஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆக்க முடியாது. இது 7 ஆயிடுச்சு, இது 7க்கு மேல ஆக்க முடியாது. அப்போ இதோடைய வித்தியாசம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதோடைய வித்தியாசம் 11 ஆக்கலாம். அப்போ வித்தியாசம் 11 ஆக்கலாம் அப்படின்னா இங்க 7 எதோட கழிச்சா 11 ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வித்தியாசம் வந்து 11 இருக்கணும். அப்போ 18 - 7 தான் 11. அப்ப நான் இதை 18 ஆக்கணும். அப்போ 18 ஆக்கணும்னா x is equal to என்னது? 9. அந்த கான்செப்ட். சப்போஸ் எனக்கு சுத்தமா சார் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே புரியலன்னா கூட எத்தனையோ மெத்தட்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிறைய மெத்தட் வச்சு ஆன்சர் பண்ணலாம். அது மாதிரி நான் வந்து சார் நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கிறேன், நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், எனக்கு கணக்கு வராது அப்படிங்கலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? மேத்ஸ் படிச்சவங்களை விட மற்ற சப்ஜெக்ட் படிச்சவங்களையும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காமன் சென்ஸ்ல பண்ணுவாங்க. கணக்கை வந்து இன்னும் நல்ல மேத்ஸ் படிச்சவங்களை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடியவங்களும் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? சில பேர் அந்த லாஜிக், அந்த இங்க தேவை என்ன அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் காமன் சென்ஸ், அவ்வளவுதான். இது நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே வந்திருக்கும். இங்க வந்து காலேஜ்ல வந்து இதெல்லாம் யாரும் புதுசா படிக்கிறதுலாம் கிடையாது, சரிங்களா? சோ அந்த இதுதான் அந்த மேத்தமேட்டிக்கல் அந்த காமன் சென்ஸ். சார் 18 எப்படி வந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெரி குட். நீங்க கேக்குறீங்க, இன்னும் மத்தவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் அவங்க கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. அதனால நீ கேக்குறீங்க. நீங்க வந்து நான் புரிஞ்சிருச்சு, எல்லாரும் புரிஞ்சிருச்சுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது கண்டிப்பா புரியாம தான் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்ட்டு. சார் இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும்னு சொல்லியிருக்கேன். 0 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1 7, இன்னொரு நம்பர் 9 பிளஸ் சம்திங்.
அப்போ 9 பிளஸ் சம்திங் போது 7 தான் முடிஞ்சு போச்சு. 9 பிளஸ் சம்திங் வந்து கண்டிப்பா 7 மாத்த முடியாது. அப்போ 9 பிளஸ் எக்ஸ் இருக்கும்போது அந்த எக்ஸ் என்ன வேணாலும் மாறும். அப்போ என்ன வேணாலும் மாத்தினா நீங்க வந்து இங்க ரெண்டு ஈக்குவல் ஆக வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரே வழி என்ன அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் ஜீரோவான்னு பாருங்க. ஜீரோ இல்லைன்னா 11 இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 11 வித்தியாசமானு பார்க்கணும். 11 வித்தியாசமா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 7 எதுல இருந்து கழிச்சா 11 வரும் அப்படிங்கறத பார்க்கணும். 7 எதுல இருந்து கழிச்சா 11 வரும் சொல்லுங்க. கேட்டீங்களா? ஆன்சர் சொல்லுங்க சரலா. 7 எதுல இருந்து கழிச்சா 11 வரும்? ஏன்னா எனக்கு 11 வரணும், அதான ரூலே. 0 வரணும், 11 வரணும், இல்லைன்னா 22 வரணும். அப்போ 7 வந்து 18ல இருந்து கழிச்சாதான் எனக்கு 17 வரும். அதனாலதான் 18. எப்படி வேணாலும் போடலாம். இதை வேற லாஜிக்லயும் பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் எனக்கு அந்த லாஜிக் வேணும். சப்போஸ் வேற மாதிரி லாஜிக் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பெரிய நம்பர்ல இருந்து எக்ஸ வச்சிருங்க. இப்ப சந்துரு சொல்றாருல அது மாதிரி 9ல இருந்து 7 கழிங்க. 9ல இருந்து 7 கழிச்சிங்கன்னா 2 வேணும். எனக்கு இன்னும் 11 வரணும்ல. எனக்கு 11 வந்தாகணும்ல. அப்ப 11 வந்தாகணும்னா இன்னும் எத்தனை கூட்டணும்? 9ல இருந்து 7 கழிங்க, 2 வருது. எனக்கு 11 வரணும். அப்ப 11 வரணும்னா அந்த இன்னொரு 9 கூட்டணும். அதான் அவர் லாஜிக் சொல்றேன். இந்த மாதிரி சந்துரு இருக்காருல, அவருக்கு அந்த காமன் சென்ஸ். இதுதான் வந்து அந்த மேத்தமேட்டிக்கல் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மேத்தமேட்டிக்கல் காமன் சென்ஸ் அப்படிங்கிறது நான் திரும்ப சொல்றேங்க, படிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்சி மேத்ஸ் படிச்ச எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஆப்டிடியூட்லாம் சுத்தமா வராது, பேசிக்கே வராது, பேசிக்கே தெரியாது. ஆனா நம்ம நினைப்போம், சார் மேத்ஸ் படிச்சவன் இன்ஜினியரிங் படிச்சவன் எல்லாம் ஆப்டிடியூட் நல்லா பண்ணுவான், அதுக்கு அவங்களுக்கு அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன நினைப்பா தெரியுமா, இந்த உலகம் நம்ம என்னமா நம்பிக்கிட்டு இருக்குன்ற மாதிரிதான் கணக்கு வரும். இதே கணக்கே தெரியாதவங்க, சரிங்களா, கணக்கே தெரியாதவங்க, கணக்கே நான் படிக்கல அப்படிங்கிறவங்க வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால இதை நீங்க வந்து திரும்ப திரும்ப 2-3 தடவை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்களே 2-3 நம்பரை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு புரியல சார் அப்படின்னா யூ ஆஸ்க் இன் டுமாரோ கிளாஸ். ஓகே ரைட். ஸோ இந்த 11 அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்களாலதான் எப்பவுமே சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா ட்ரை பண்ணும்போது புரிஞ்சிடும். நான் திரும்ப சொல்றேன், நான் புரியல அப்படின்னா திரும்ப அப்படியே மறந்துடுங்கன்னு சொல்லவே இல்லை. திரும்ப நாளை புரிய ட்ரை பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்க, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. நீங்களே எப்படி சால்வ் பண்றது? நீங்களே ஒரு 11ஆல் வகுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பரை எடுங்க, அதுல ஒரு டிஜிட் அடிச்சிருங்க, அடிச்சுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. அப்படியும் முடியலன்னா ஆஸ்க் இன் டுமாரோ கிளாஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பகா எண்கள் 1ல இருந்து, இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள் உள்ளனன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள் உள்ளன? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள் உள்ளன சொல்லுங்க பார்க்கலாம். How many composite numbers are there between 1 to 100? நல்லா புரிஞ்சுக்கங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் வந்து 25ன்னு சொல்லிட்டேன். அது எக்ஸாம்லயே கேட்டது. அதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல போய் கணக்கெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணாம நீங்க போய் பண்ண முடியாது யாராலையும். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்களை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு 2, 3, 5 3 நிமிஷம் ஆகும். கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிருவீங்க. பட் இது மனப்பாடம் பண்ணணும், இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இப்ப நான் கேட்கறேங்க, அடுத்த கேள்வி இன்னொரு மாதிரி கேட்கறாங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள் உள்ளன? பகுனா என்னது? காம்போசிட் நம்பர். பிரைம் வந்து 25 இருக்கு 1ல இருந்து 100க்குள்ள. அப்ப காம்போசிட் எத்தனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், நல்ல வேலை. யாராவது 75 சொல்லுவீங்க நினைச்சேன். 74 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அங்கதான் கொஞ்சம் பார்க்கணும். சார் மேத்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரே மாதிரி இருக்காது. சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அதாவது இந்த இதுல சொல்லுவோம்ல, என்னன்னா ஸ்கூல்ல ஒன்று சொல்லுவாங்கன்னா, எனக்கே மறந்து போச்சு. அந்த அப்படியே இந்த சினானிம்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, யானைக்கு அறம்னா குதிரைக்கு குரம் அப்படிங்கிறது மேத்ஸ்ல எல்லா இடத்துலயும் வராது. அதான் பிரச்சனைங்க. சரிங்களா? ஆனைக்கு அறம் அப்படின்னா குதிரைக்கு குரம் அப்படின்னா ஆனை அறம் ஆவல ஆரம்பிக்குது, குதிரைனா குரம்னு எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. இங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். மொத்தம் 100 நம்பர்ல பிரைம் நம்பர்ஸ் வந்து 25 அப்படின்னா நமக்கு தெரியும் அதுல ஒரு நம்பர் பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது, ஒண்ணுங்கிறது. அப்ப அதை தூக்கிடணும். அப்ப மீதி இருக்க 99 தான். 99ல 25 போச்சுன்னா 74. அல்லது 25 100ல 25 போச்சுன்னா 75, ஒன்ன தூக்கிடுங்க 74. அது இன்னும் ஈஸி. 99ல இருந்து 25 கழிக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்கு உயிர் போயிடும். புரியுதா நான் சொன்ன ஆன்சர்? ரைட். எல்லாருமே 74 போட்டிருக்கீங்க. யாராவது 75 போட்டிருக்கீங்களான்னு தேடிக்கிட்டு இல்லை. அப்ப பாத்தீங்க. ஸோ 1ல இருந்து 50க்குள்ள 15 பிரைம் நம்பர்ஸ்.
அதனால எனக்கு கணக்கு, எனக்கு நான் கணக்கே படிக்கல அப்படிங்கறது நினைக்கவே நினைக்காதீங்க. கணக்கு அப்படிங்கிறது நீங்க லேர்ன் பண்ணா யாரு பேராலும் படிக்கலாம். சரிங்களா? என் பக்கத்துல வந்து நண்பர் VS ராஜ் இருக்காரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஜுவாலஜி படிச்சவர் தான். சரிங்களா? ஆனா வந்து கணக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அவருக்கு வந்து அந்த நான் சொன்னேன்ல அந்த காமன் சென்ஸ், அந்த மென்டல் ஆப்டிடியூட் ரொம்ப இருக்கும். அவர் 10க்கு மேல படிக்கல. 10க்கு மேல படிக்கலன்னா கணக்கு படிக்கல. அதனால இது வந்து யாரு வேணாலும் படிக்கலாம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து BA தமிழ் படிச்சவர் பாத்தீங்கன்னா 24, 25 பண்ணுவாங்க. அதனால எனக்கு வராது என் பரம்பரைக்கே வராது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறதுலே திரும்ப திரும்ப சொல்றேன், இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் கணக்கு தான். நான் கணக்கு எடுக்கிறதுக்காக சொல்லல, அது உலக அறிஞ்ச உண்மை. அதே மாதிரி இருக்கிறதுலே டஃப்பான சப்ஜெக்டும் கணக்கு தான். ரெண்டுக்குமே கணக்கு தான். இதுலதான் 100 எடுக்க முடியும், இதுலதான் 0 எடுக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எதுலயும் வராது. எல்லாமே இன் பிட்வீன் தான், எல்லாமே இன்டர்மீடியரி தான். ஞாபகம். அடுத்து ரொம்ப முக்கியமானது சார் பகா எண்கள், இணை பகா எண்கள், கோ பிரைம் அல்லது ரிலேட்டிவ்லி பிரைம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது LCM அண்ட் HCFல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேரு அப்படின்னா கோ பிரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். இந்த சார் பகா எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே சார் பகா எண்கள் அப்படிங்கிறது வந்து 3 நம்பரை பத்தி பேச மாட்டோம், 1 நம்பரை பத்தி பேச மாட்டோம், 7 நம்பரை பத்தி பேச மாட்டோம். 2 நம்பரை பத்தி தான் பேசுவோம். ஒரு ஜோடியை வச்சு தான் பேசுவோம். 2 எண்களை வச்சுட்டு தான் பேசுவோம். இது சார் பகா எண்களா இல்லையா அப்படின்னு சொல்லணும். சார் பகா எண்களையும் பகா எண்களையும் குழப்பிக்க கூடாது. 2 எண்கள் பகா எண்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவை இரண்டும் சார் பகா எண்களாக இருக்கும். அது என்ன சார் பகா எண்கள் அப்படின்னா, சார் பகா எண்கள்னா அந்த 2 எண்களுக்கும் பொதுவான வகுத்து இருக்கக்கூடாது. there is no common divisor. இன்னும் கரெக்டா சொல்றதுன்னா அந்த 2ஓட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ஆக இருக்கும். மீப்போவா 1ஆக இருக்கும். அது நான் பின்னாடி சொல்றேன். மீப்போவானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வேண்டிய இருக்கும். ஒண்ணு கிடையாது, நான் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ல சொல்றேன். ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கங்க. இப்ப கொடுக்குறாங்க சார் 24, 25 கொடுக்குறாங்க. இது சார் பகா எண்களாக செக் பண்ண சொல்றாங்க. இது கோப்பரைமான்னு செக் பண்ண சொல்றாங்க. எந்த நம்பரை செக் பண்ண சொல்றாங்களோ அந்த 2 நம்பரையும் மேலையும் கீழே எழுதிக்கங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 24/25 எழுதிக்கங்க. எழுதிட்டு அடிக்க முடியுதான்னு பாருங்க, சுருக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு தடவை கூட சுருக்கவே முடியாது சார், அவ்வளவுதான், இது ரெண்டையும் அடிக்க முடியாது அப்படின்னா அதுதான் சார் பகா எண்கள். புரியுதா? சார் பகா எண்கள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி இருக்காது. there is no common divisor. காமன் டிவைசர் இல்லாதனால அடிக்க முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு கொடுக்குறேன், எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைப்ல கொடுக்குறேன். ABCD இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கீழ்கண்டவை எது சார் பகா எண்கள்னு கேட்பாங்க, அல்லது கீழ்கண்டவற்றில் எது சார் பகா எண்கள் அல்லன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப கொஸ்டின் என்னதுன்னா, கீழ்கண்டவற்றில் எது சார் பகா எண் அப்படின்னு கேட்கிறேன். கீழ்கண்டவற்றில் which one of following is a co-prime அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? 7,49, 8,12, 5,24, 3,18 கீழ்கண்டவற்றில் எது சார் பகா எண்? சொல்லுங்க பார்க்கலாம். சார் பகா எண்ணா என்னதுன்னா ரெண்டுக்கும் பொது வகுத்து இருக்கக்கூடாது. ரெண்டையும் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் போட்டா என்னால அடிக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? ABCD எதுன்னு சொல்லுங்க. வெரி குட், எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. த ஆன்சர் இஸ் C. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் பகா எண்கள் அப்படின்னா கோப்ரைம். கோப்ரைம்னா என்ன அப்படின்னா if two numbers are said to be co-prime, there is no common divisor for those two numbers. 2 எண்ணுக்கும் பொதுவான வகுத்து இருக்கக்கூடாது. எழுதிக்கங்க. எதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதணும், எழுதுற மாதிரி ஒரு இது வரைய வராது. திரும்ப சொல்லியிருக்கேன், ஜிகேயும் எனக்கு அடிக்கடி மறந்துடுது சார் அப்படின்னா எனக்கு மறக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நோட்ஸ் எடுத்து படிங்க. எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறேன்னா கூட எதெல்லாம் முக்கியமா அதை நோட்ஸ் எடுங்க. வகுப்புல இங்க சொல்றது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால என்னென்னலாம் ஃபேக்கல்டி சொல்றாங்களோ அதை எல்லாத்தையும் உங்க நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எழுதுற நோட்ல இருக்கிறத எல்லாமே அன்னைக்கே அடுத்த நாளோ அதை எல்லாமே மேல கொண்டு வந்துடணும், உங்க தலைக்கு கொண்டு வந்துடணும். நோட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இங்க வந்துடணும். எதெல்லாம் மறக்குதோ அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும் போது நீங்க இது பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்வால்வ் ஆகி படிங்க. எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்காதீங்க.
நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு படிங்க. அது படிச்சுட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம். எக்ஸாமுக்காக படிக்கணும்னு படிக்காதீங்க, இன்ட்ரெஸ்டோட படிங்க. இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கங்க. கோப்ரைம்னா ஒண்ணும் கிடையாது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது இப்ப தெரியலன்னு கவலை இல்லை, நம்ம அடுத்த சாப்டர் வரும்போது வருவோம். நம்ம அப்படியே சிலபஸ் வாரியா பார்த்துட்டே வரும். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். மேத்ஸ் கிளாஸ்லாம் ஃபர்ஸ்டே சீக்கிரமே ஏர்லியாவே முடிச்சிருவோம். நம்ம முடிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டெஸ்ட் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 நம்பர் கோப்ரைமா இருக்கிறது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பிரைமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்க, இன்னொன்னு இதுல சில கான்செப்ட்ஸ், சில டெரிவேஷன்ஸ், சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது இப்போ ஒரு நம்பர் 1ன்னு வச்சுக்கீங்களேன், 1ஓட எந்த நம்பரை நீங்க சேர்த்தாலும் சரி அது கண்டிப்பா கோப்ரைமாக தான் இருக்கும். 1,7 அல்லது 1,100 கண்டிப்பா அது கோப்ரைம் தான். ஒரு நம்பர் 1ஆ இருந்தா அது கண்டிப்பா கோப்ரைமா தான் இருக்கும். இந்த 2 நம்பரை பேர் அதே மாதிரி 2 நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருந்தா அது கண்டிப்பா கோப்ரைமா தான் இருக்கும். இப்ப 7ம் பிரைம், 13ம் பிரைம், ரெண்டுமே ஒரு சார்பகா எண்கள் தான். ரெண்டுமே பிரைமா இருந்தாலும் சார்பகா எண்கள், ரெண்டுமே பிரைமா இல்லாம இருந்தாலும் சில சமயத்துல வரும். இப்ப பாருங்க 24,25 பாருங்க, 24ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர், ஒரு பகு எண். 25ங்கிறது பகு எண். ஆனா அது ரெண்டு என்னது கோப்ரைம். இன்னும் ரொம்ப ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா, 2 அடுத்தடுத்த எண்கள் எப்பவுமே கோப்ரைமா தான் இருக்கும். அதுவும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அடுத்தடுத்த எண்கள், நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாதீங்க, புரிஞ்சுட்டு படிங்க, இல்லைன்னா எழுதுங்க. 2 அடுத்தடுத்த எண்கள் எப்போதுமே சார்பகா எண்கள். The two consecutive numbers always co-prime. Two consecutive numbers always co-prime. 2 அடுத்தடுத்த எண்கள் எப்போதுமே ரிலேட்டிவ்லி பிரைம் அல்லது கோப்ரைம், எப்பவுமே சார்பகா எண்களாகத்தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான நம்பர், பூரண எண்ணுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இருக்கு என்ன பேர் அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர். எப்போ ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதனுடைய டிவைசர்ஸ் இருக்குல்ல, அதனுடைய டிவைசர்ஸ் வகுத்திகள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த நம்பரை போல 2 மடங்கு ஆகும். அந்த நம்பரை போல 2 மடங்கு ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 6ங்கிற நம்பர், 6ஓட வகுத்திகள் எல்லாம் சொல்லுங்க வரிசையா, அது எல்லாத்தையும் கூட்டுங்க. 6ஓட வகுத்திகள் என்ன? 1 + 2 + 3 + 6, இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 12 வருது. இந்த 12ங்கிறது 6ஓட டபுள் மடங்கு. எந்தெந்த எண்ணோட வகுத்திகளை எல்லாம் கூட்டினால் அது எண்ணை விட 2 மடங்கு ஆகிறதோ அது பூரண எண் என்று அழைக்கப்படும், பெர்ஃபெக்ட் நம்பர் அழைக்கப்படும். பெர்ஃபெக்ட் நம்பர்ல ரொம்ப கம்மி, இது ஒரு 5 பெர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமாயிடும். பெர்ஃபெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 6, 28, 496, 8128. அதுக்கப்புறம் பாருங்க 3,35,50,336. 5வது பூரண எண்ணம் அவ்வளவு வந்துருச்சு, பெர்ஃபெக்ட் நம்பர். இதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் உதவியுடன் தான் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா, ரொம்ப நேரம் ஆகும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா டிவைசஸ் கண்டுபிடிக்கணும், டிவைசஸ் கூட்டினா அது வந்து அதோட டபுள் ஆகும். அப்ப அதுக்கு சில டெரிவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் பெர்ஃபெக்ட் நம்பர், பூரண எண். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, பூரண எண் இல்ல. சில சமயம் உங்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது ராமானுஜன் எண் என்னன்னு கேட்பாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். Which of the following is called a ராமானுஜன் எண்? ராமானுஜன் எண். இப்ப வரக்கூடிய இந்த 2024 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன், உங்களுக்கு ஜூன் மாசம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ், சரிங்களா? ஜூன் மாசம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்ப இருந்து இல்ல, டெய்லி ஒரு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் படிக்கணும். 8 to 12 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா, சீரியஸா படிக்கணும், ஸ்மார்ட்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஃபர்ஸ்ட் டைமரா இருந்தாலும் சரி, இப்பதான் சார் நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கனாலும் கண்டிப்பா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை வாங்க முடியும். உங்களுக்கு எத்தனை லட்சம் அப்ளை பண்ணலாம்? கண்டிப்பா 20 லட்சத்துக்கு மேல அப்ளை பண்ணுவாங்க. 2 டிஜிட் ரேங்க் உங்களால எடுக்க முடியும். முதல் நாள் கவுன்சிலிங் போக முடியும். படிக்கணும். இப்போ இந்த பூரண என்னோட இது என்ன அப்படின்னா, ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி 6, 28, 124, 496 ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட்னு கேட்டாங்க. ஆட் மேன் அவுட்னா என்னது? கீழ்கண்டவற்றில் எது தனித்த எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தனித்த எண்ணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்த எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கும், ஒண்ணு மட்டும் ஒரு குரூப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சாதானே பண்ண முடியும். வெரி குட். ராமானுஜன் எண் சொன்னீங்க. ராமானுஜன் எண் கேட்ட உடனே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ராமானுஜன் எண்? ராமானுஜன் எண் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ராமானுஜன் எண் என்பது பெர்ஃபெக்ட் நம்பர், இங்கிலீஷ் எழுதிக்கங்க. ராமானுஜன் எண் என்பது 1729 தான் ராமானுஜன் எண். எழுதிக்கங்க இதெல்லாம். இதான் ராமானுஜன் எண். இது ஏன் ராமானுஜன் எண் அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். 10³ + 9³
ஆர் 12 கியூப் பிளஸ் 1 கியூப். ராமானுஜன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கணித மேதை ராமானுஜன். நமக்கு 2 ராமானுஜன் இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்த ராமானுஜன். அவர் வந்து ஆன்மீக, இவர் வந்து பாத்தீங்கன்னா கணித மேதை ராமானுஜன். கணித மேதை ராமானுஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். பிறந்தது ஈரோடு மாவட்டம். இறக்கும்போது வந்து கும்பகோணத்துல நிறைய இருந்தாங்க. அங்க படிச்சதெல்லாம் அங்க. சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையான வயதுல இறந்துட்டாங்க. 32 வயசுல இறந்துட்டாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற வைத்தது, இங்க இருந்தா பண்ணாதுன்னு லண்டனுக்கு கூட்டு போனவர் யாரு அப்படின்னா சீனிவாசன், அதாவது ஜிஹெச் ஹார்டி என்பவர். ஜிஹெச் ஹார்டி தான் அவரை வந்து கூட்டு போனாங்க. 32 வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னு. ராமானுஜன் வந்து டியூபர் குளோசிஸால இறந்தாங்க. டியூபர் குளோசிஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கில்லர் டிசீஸ் இன் த வேர்ல்ட். டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது காசநோய். இந்த மாதிரி ஒரு தடவை படுக்கையில இருக்கும்போது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம படுக்கையில இருக்கும்போது அவரை பார்க்க ஜிஹெச் ஹார்டி வந்தார். இது நடந்த சம்பவம். அதான் இந்த இன்சிடென்ட் இருந்தது. இது நீங்க இன்டர்வியூ எல்லாம் போனாலும் கேட்பாங்க. அப்போ அவரோட நண்பர் ஜிஹெச் ஹார்டி வரும்போது அவர் நண்பர் வந்து பார்த்தோம்னா டல்லா இருந்தார். உடனே ராமானுஜன் கிட்ட என்ன டல்லா இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் வந்து அவரு மேத்தமேட்டிஷியன் தான், இவரு மேத்தமேட்டிஷியன் தான். ராமானுஜன் வந்து மேத்தமேட்டிஷியன், அவருக்கு எல்லா நம்பரை பத்தியும் தெரியும். நமக்கு சில நம்பரை பத்தி தான் தெரியும். சில நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர்னா இருக்காது. அவருக்கு இன்ஃபைனைட் தெரியும். அதனாலதான் அவரை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதினாங்க. ராபர்ட் கனிகல் அப்படிங்கிறவர் ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அந்த பயோகிராஃபி என்ன அப்படின்னா த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி. இது ஒரு தடவை டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமானுஜன். த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி, முடிவிலி அப்படிங்கிறதவே அறிந்தவர். அந்த பயோகிராஃபியை எழுதுனது யார் அப்படின்னா ராபர்ட் கனிகல். இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, ராபர்ட் கனிகல். ராபர்ட் கனிகல் அப்படிங்கிறவர் தான் அவருடைய பயோகிராஃபி. பயோகிராஃபினா அடுத்தவங்களோட ஹிஸ்டரியை பத்தி எழுதுறது பயோகிராஃபி, சரிதை. நம்மளோட ஹிஸ்டரி எழுதுறது சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி. சரி, அவர் வந்தோன்னு சொன்னாரு, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு. இல்ல, நான் ஒரு டாக்ஸில வந்தேன், அந்த டாக்ஸி நம்பர் வந்து ரொம்ப டல் நம்பர் அப்படின்னாரு. அப்படியா, சொல்லுங்க அந்த நம்பர் அப்படின்னு சொன்னாரு. 1729. உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு எல்லா நம்பரை பத்தியும் தெரியும் அர்த்தம். சோ 1729 ரொம்ப டல் நம்பர்லாம் கிடையாது. திஸ் இஸ் யூனிக் நம்பர். சொல்ல போனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்பர். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் which can be expressed as the sum of the cubes of the two numbers in only two different ways அப்படின்னார். அதாவது 1729 என்பது இதான் மிகச்சிறிய எண். இந்த மிகச்சிறிய எண்ணை தான் 2 கணங்களின் கூடுதலாக எழுத முடியும், 2 முறைகளில் அப்படின்னு சொன்னார். அந்த 1729 தான் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 10 கியூப் பிளஸ் 9 கியூப் ஆகவும் 12 கியூப் பிளஸ் 1 கியூப் ஆக மட்டுமே எழுத முடியும். 12 கியூப்னா 1728 அர்த்தம். சரிங்களா, இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு எண்களை பத்தியும் தெரியும், ஒவ்வொரு எண்களை பத்தியும் அறிந்தவர் அப்படிங்கறதான் அதோட மீனிங். சோ இதான் ராமானுஜன் நம்பர். நோட் பண்ணிக்கங்க, மறக்க கூடாது. அதை மறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 12 கியூப் 1 கியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுன்றதுனால. அடுத்த வகுப்புக்கு வரும்போது கண்டிப்பாக இதை மனப்பாடம் செஞ்சுட்டு வரணும். என்ன மனப்பாடம் செஞ்சுட்டு வரணும் பாருங்க, தெரியுது பாருங்க போர்ட்ல. 1 ஸ்கொயர்ல இருந்து நான் 30 ஸ்கொயர் கொடுத்திருக்கிறேன், அட்லீஸ்ட் 25 ஸ்கொயராவது மனப்பாடமா தெரியணும். 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர். 17 ஸ்கொயர்னா 70 17 பெருக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289 தெரியணும். 18 ஸ்கொயர்னா 324 தெரியணும். 19 ஸ்கொயர்னா 361 தெரியணும். 23 ஸ்கொயர்னா 529 தெரியணும். 24 ஸ்கொயர்னா 576. அட்லீஸ்ட் 1 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணணும். இதுல நோ காம்ப்ரமைஸ். யாராவது கேட்பேன் கிளாஸ்ல நாளைக்கு, கேட்கும் போது உடனே டைப் பண்ணணும், இல்லைன்னா பாத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து கண எண்கள் 1, இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான், அவ்வளவுதான். கன எண்கள் 1 கியூப் டு அட்லீஸ்ட் 12 கியூப் வரைக்குமாவது பாருங்க. நான் உங்களுக்கு சாய்ஸே தரேன். இதுல இருந்து 12 கியூப் வரைக்கும் படிங்க. 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்குமாவது படிங்க. இதெல்லாம் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் படிக்கலன்னா அந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ண முடியாது. எவ்வளவு ஈஸியான கொஸ்டின், சரிங்களா? அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணது இதான் கேட்டிருந்தாங்க. 729 கமா என்ன, அடுத்து வந்து 1331, அடுத்து 1728 கேட்டிருந்தாங்க. இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாம இருந்தா? 729 கமா அடுத்து என்ன, அதுக்கடுத்த நம்பர் 1331, அதுக்கடுத்த நம்பர் 1728. இதை எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாம இருந்தா? அப்போ இதை பார்த்த உடனே ஒண்ணும் தெரியாது, பார்த்துருந்தான் தெரியும், மனப்பாடம் பண்ணியிருந்தாதான் தெரியும். இது எல்லாமே கன எண்கள் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஆல்பா நியூமரிக்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம்.
அதுல கேட்பாங்க இதற்கு அடுத்த எண் என்ன வரும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 729. அடுத்து ஒரு நம்பர் தெரியாது, அதுக்கடுத்த நம்பர் 1331, 1729. வெரி குட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். 9 கியூப், 10 கியூப், 11 கியூப், 12 கியூப். 10 கியூப்ங்கிறது மிஸ்ஸிங். அப்ப 10 கியூப்ங்கிறது எவ்வளவு? 1000. அது சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு மார்னிங் கணிதம் இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே இருக்கும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தமிழ் வகுப்புகள் வரிசையாக இருக்கும். தமிழ், மேத்ஸ், ஜிகே அப்படியே கலந்து வந்துகிட்டே இருக்கும், வரிசையாக வந்துகிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தினமும் தினசரி வகுப்புகள் இருக்கும். தேர்வுகள் வாரத்துல 3 நாள் தேர்வுகள் இருக்கும். இதை தவிர கிளாஸ் டெஸ்ட்னு தனியா நடக்கும். நீங்க நம்ம படிச்சதை வச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். அதனால நீங்க தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கணும். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்ப நான் கிளாஸ் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து அன்மியூட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் சம்பந்தப்பட்டது என்ன வேணும்னா அந்த நம்பர் 98403 98093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 98403 98093 அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். சொல்லுங்கம்மா, வேற டவுட் இருக்கா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இப்போ இந்த ஒரு அட்டவணை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொன்னீங்களா சார்? ஆமா. அது ஷார்ட் மெத்தட் எது இருக்கா சார்? அது இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தடாங்க. 1 ஸ்கொயர்ல இருந்து எவ்வளவுங்க இருக்கு? இருக்கலாம் 10 நிமிஷம் செலவு பண்ணா போதுங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்னு போய் தான் பெரிய பிரச்சனை. இந்த இந்த போட்டித் தேர்வு மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ஷார்ட்கட் அது வந்து வேலைக்கே ஆகாதுங்க நிறைய இதுக்கு. சரிங்களா? ஒரு 13 ஸ்கொயர்டை வந்து ஷார்ட்கட் பண்றதுக்கு என்னங்க, 13 ஸ்கொயர்னா 169 மனப்பாடம் பண்ணணும். பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் பின்னாடி சொல்லித்தரேன். அது ஸ்பீட் மேத்ஸ்னு சொல்லியிருக்கேன் நிறைய. இது வந்து சாதாரண நம்பர் தானே. இந்த நம்பரை இதை மனப்பாடம் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. க்ளோஸ் த கிளாஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க சில வகுப்புகளை வந்து இலவசமா பார்க்கறதுக்கு அல்லது வந்து இந்த கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு. நன்றி. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு ரேடியோல நடக்கக்கூடிய ஒரு சில வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடலுக்காக அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் ஆகும். நாட் எவ்ரி கிளாஸ், எல்லா கிளாஸஸ் கிடையாது, ஒரு சில வகுப்புகள் அப்லோட் ஆகும். நன்றி.